ஓடுகின்ற இந்த வாழ்வில் தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு பதிவு. வணக்கம் மக்களே, வணக்கம். நான் தான் உங்கள் ஆதி. அதாவது ஒரு கிராமத்தில் 2 தவளைகள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுன்னா, அப்போ அந்த தவளைகள் ரெண்டும் விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் 2 தவளையும் ஒரு பால் குவளைக்குள்ளே விழுந்தால் தப்பிக்க வழி இல்லாமல் அந்த பாலுக்குள்ளேயே மூழ்கி 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 நீந்தி கொண்டே இருந்துச்சு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃப்ரெண்டு தவளை சொல்லிச்சு, என்னால் நீந்தி தப்பி பிழைக்க முடியாது, என்னால் மூச்சு அடைக்குது, நான் பாலுக்குள்ளே மூழ்கி சாக போகிறேன்னு சொல்லிச்சு. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லிச்சு, இல்லை உன்னால் முடியும், நீந்துன்ட்டு. அப்போது ஒரு பின்னேரம் ஆகுங்கான நீந்திட்டு உடனே சொல்லிச்சு, நான் சாக போகிறேன்னு அந்த பாலுக்குள்ளே மூழ்கி சேர்த்துச்சு. அப்போ மற்ற தவளை என்ன செய்துட்டு, நண்பன் இழந்துட்டானே என்ற சோகத்தை தாண்டி தான் எப்படியாவது தப்பிக்கணும்ன்றதுக்காக அந்த பாலுக்குள்ளேயே சுற்றி நீச்சல் அடிச்சு இரவாக அந்த பால் என்ன செய்துச்சுன்னு சொன்னால் கட்டியாகி தயிராகிற நிலைமை வர அந்த தவளை என்ன செய்துட்டு அதில் இருந்து ஜம்ப் பண்ணி குதித்து வெளியில் தப்பிச்சு போயிடுச்சு. ஸோ நாங்கள் ஒரு பிரச்சனை இதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் அதுக்குள்ளேயே இருந்து மூழ்கி அதுக்குள்ளேயே இருந்து நாங்கள் சாகணுமா, அல்லது அந்த தவளை மாதிரி புத்திசாலித்தனம் ஏதும் இல்லாமல் தன் விடாமுயற்சி தன்னம்பிக்கையை கொண்டு தப்பிச்சு பிழைச்சி அந்த தவளை போன மாதிரி நாங்கள் போகணுமான்றதை நாங்கள்லாம் வாழ்க்கையில் முடிவு பண்ணணும். வணக்கம், நன்றி.